ஒரு நகராட்சியும் எமது குரலுக்கு செவிமடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் வழக்கம் போல் எமது கருத்துக்களை புறக்கணித்திருக்கிறது குன்னூர் நகராட்சியும் ஆளும் வர்க்கமும். இதிலிருந்து ஒன்றை நமக்கு இவர்கள் கற்பிக்கிறார்கள். எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த நாடு எந்த திசை வழி பாதையில் பயணித்து நாசமாக்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் திருட்டு கோழி பிடிப்பது போல சென்று வாக்குக்கு காசு கொடுத்து விட்டால் இந்த மக்கள் எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படுகிற நாய்கள் போல ஏமாந்து போய் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணத்தை உடைத்தெறிந்துவிட்டு அரை நூற்றாண்டு காலமாக எம் மண்ணை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் இது நாள் வரை செய்யாத ஒன்றை மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று சொல்வதை ஏற்காமல் அவன் காசு கொடுப்பான், வாங்கிக்க, பரிசு பொருட்கள் கொடுப்பான், தாராளமா வாங்கிக்கோங்க, வேணான்லாம் சொல்லாதீங்க. இல்லப்பா காசு கொடுக்கிறான், பரிசு பொருள் கொடுக்கிறான், சாமி மேல சத்தியம் செய்கிறான், வெத்தலைய வச்சு அது மேல சத்தியம் பண்ணிதாப்பா என்கிட்ட காசு கொடுத்தான், என்னால் ஏமாற்றவே முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். அவன் கொடுக்கிற காசை வாங்கிக் கொண்டு அதிலே ₹1 முடித்து நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு போட்டு விடுங்கள். 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுதும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றிய திராவிட பூதங்களை அரை நூற்றாண்டு காலமாக இந்த நிலத்தில் நமது வாழ்வியலை துளைத்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் குடியிருக்க வீடு கூட கட்டி கொடுக்காத இந்த கேடுகட்ட திராவிடத்தை, அரை நூற்றாண்டு காலமாக கல்வி அறிவில் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிற நமக்கு குறைந்தபட்சம் கல்வியை கொடுக்காத இந்த திராவிடத்தை ஒரு முறை நீங்கள் ஏமாற்றுங்கள். 50 ஆண்டு காலமாக அவன் ஏமாற்றினான், ஒரே ஒரு முறை. நான் கேட்கிறது ஒரு தடவை மட்டும்தான். இந்த தேர்தலில் திராவிடர்களை ஏமாற்றுங்கள். உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி காசு வாங்கிக்கங்க. வாங்கிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உளப்பூர்வமாக களத்தில் என்று சண்டை செய்கிற தலைவர் பிரபாகரன் பெற்றெடுத்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகளுக்கு வாக்கு செலுத்தி இந்த முறை நாங்கள் ஏமாளிகள் அல்ல, கோமாளிகள் அல்ல, நாங்கள் புரட்சியவாதிகள் என்று மெய்ப்பித்து காட்டுங்கள். என்னத்தை செஞ்சு கிடிச்சிட்டா மீண்டும் மீண்டும் அவனுக்கு வாக்கு செலுத்தணும். நான் வந்து பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த குன்னூர் ஆகச் சிறந்த சுற்றுலா தலம், நாடு முழுக்கிறது இங்க வரா. இது பார், உண்மையிலேயே ஒரு நாட்டின் ஆகச் சிறந்த சுற்றுலா தலம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத சோத்து முட்டைகளுக்குத்தான் இத்தனை ஆண்டு காலம் நாம் வாக்கு செலுத்தி வைத்திருக்கிறோம். இந்த நகரத்தை செழுமை மிக்க நகரமாக மாற்றி அமைத்திருக்கலாம். இந்த நாட்டிற்கு சுற்றுலா தலத்தின் மூலமாக வருகிற வருமானத்தை கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்கலாம். செய்யல. சுற்றுலா தலமான குன்னூர் பேருந்து நிலையத்தில் சரியான கழிப்பறை கூட இல்லை. போன மாசமும் பேசுறேன், இந்த மாசமும் பேசுறேன், அதுக்கு முன்பும் பேசுறேன், தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் வருவோம். கழிவறைக்கு போனா அங்க ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு காசு வாங்கிட்டு இருக்குது. நீ 1க்கு போறியா 2க்கு போறியான்னு கேக்குதுங்க. 1க்கு போனா ₹5, 2க்கு போனா ₹10. ஆனா திங்கிற சோறு அரிசி இருக்குல்ல, அது அரசாங்கம் இலவசம். அரிசி இலவசம்,
தேர்தல் நேரத்தில் அண்டா இலவசம், கொண்டா இலவசம், பிரியாணி இலவசம், காற்று இலவசம், இன்னும் கொஞ்சம் போனா பொண்டாட்டி கூட இலவசமா கொடுப்பான். ஆனா கக்கூஸ் போறத இலவசமா கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி பாரு, தின்னத கழிக்க கக்கூசுக்கு காசு வாங்குறவன் அதை தரமா வச்சிருக்கணுமா இல்லையாடா? வச்சிருக்கணுமா இல்லையா? கதவு கூட இல்ல. இங்க இருக்கிற கழிவறையை போய் பார். அறிவார்ந்த பெருமக்கள், நான் சொல்லுகிற குற்றச்சாட்டில் பிழை இருந்தால் நீங்க என்ன கேட்கலாம். நீங்கள் வாக்கு செலுத்திய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், நான் சவால் விடுறேன், இந்த கழிப்பறைக்கு வருவீங்களா? நீங்க வருவீங்களா? பொது கழிப்பறையை உங்களால் பயன்படுத்த முடியுமா? எங்கள் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். உள்ள போனா நோய் வந்துடும். நேரா போய் இங்க அரசு மருத்துவமனையில் படுத்துக்கலாம். அங்கேயும் மருத்துவர்கள் இல்ல, நோய் தீர்க்க மருத்துவர்கள் இல்ல. நீ திருப்பூருக்கு போ, இல்ல உதகைக்கு போ. உதகையில போனோம்னா அங்க மருத்துவமனை இருக்குது, ஆனா சரியான மருத்துவ உபகரணங்கள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல. இத்தனை இல்ல 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 எல்லாம் இல்ல. ஆனா தேர்தல் நேரத்தில் காசு, மக்களுக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதற்கு, மக்களுக்கு பரிசு பொருள் கொடுப்பதற்கு, இலவசம் கொடுப்பதற்கு அரசாங்கத்தில் காசு இருக்குது. கக்கூசு கட்ட காசு இல்லாத கருணாநிதி மகனிடம் அன்பிற்கினிய சொந்தங்களே, வாக்குக்கு காசு கொடுக்க பணம் இருக்கு, இலவசம் கொடுக்க பணம் இருக்கு. ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்க காசு இருக்கு. எங்கிருந்து எடுக்க போறே? இந்த இலவசங்களுக்கு பணத்தை எங்கிருந்து எடுக்க போறேன்னு ஒருத்தன் கூட கேட்கலீங்க. ஒருத்தன் கூட கேட்கல. 1000 ரூபாய் நான் இலவசமா கொடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்று மக்கள் கேள்வி கேட்டிருந்தால் இன்னைக்கு எவனும் இலவசம் சொல்ல மாட்டான். 1000 ஒரு தரம், 1000 ஒரு தரம், 2000 ஒரு தரம். பக்காமாசு பக்கத்துல வந்துட்டான். நான் இலவசமே கொடுக்க மாட்டேன், இந்த திராவிடத்துக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவன் 2500. வர்றவன் எல்லாம் மக்களை எப்படி ஏமாற்றலாம், மக்களை எப்படி கூறு போடலாம், சந்தையிலே மாட்டை அடிமாடுகளை விலைக்கு வாங்குவது போல வாக்குக்கு காசு கொடுத்து மக்களை விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவனும் மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்கல. மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி எவனும் பேசல. நாம வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நம் மண்ணின் பிரச்சனையே, நம் மக்களின் பிரச்சனையே, இங்கே நம் மக்கள் சந்திக்கிற அன்றாட வாழ்வியல் பிரச்சனையே சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. வெள்ளைக்காரன் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வீட்டு மனைகளை கூட அபகரித்து வைத்துக் கொண்டது திருட்டு திராவிடம். நாடு விடுதலை பற்றி 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னும் இந்த நீலமலையில் மின் வசதி இல்லாம இரவு நேரத்திலே வெளிச்சம் இல்லாமல் இருண்டிலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடலூர்ல எங்க தம்பி, என் அன்பிற்கினிய தம்பி, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்தி மசனக்குடி பகுதியில் போய் பேசுறான். போனா அங்க எங்க ஊருக்கு நாடு விடுதலை பெற்றுடுச்சுங்க, உலகத்திற்கே வளர்ச்சி அடைந்த நாடுங்கிறான். 55 52 இன்ச்சு அகண்ட மார்புக்கு சொந்தக்காரன் டெவலப்டு கண்ட்ரிங்கிறா. தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதையில் போகிறதுங்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எந்த கொம்பாதி கொம்பனாலும் குறை சொல்லவே முடியாத ஆட்சி திமுக ஆட்சி என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தப்பட்டவடிக்கிறார். அவர் ஆளுகிற இந்த நிலத்தில், நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்திய திராவிடம் ஆளுகிற இந்த நிலத்தில் தான் இன்னும் வீட்டுக்கு மின் விளக்கு இல்லாமல் இருளிலேயே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடலூர்ல நான் பார்த்திருக்கிறேன், தகர கொட்டகையில் வாழ்க்கையை மக்கள் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆட்சியில் இல்லாத, அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி, எங்களுடைய வேட்பாளர் தம்பி கூடலூர் கார்த்தி சொந்த செலவுல, நாம் தமிழர் கட்சி சொந்த செலவுல மின் விளக்குகளை அமைத்து கொடுத்தது.
மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனம் கொடுத்து 14 மின் விளக்குகளை அமைப்பதற்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி சாதித்து காட்டியிருக்கிறது என்றால், அரை நூற்றாண்டு காலமாக இவன் எந்த மாட்டுக்கடா இந்த திராவிட மயிர் புடுங்கிட்டு இருந்தது? என்ன புடுங்கிட்டு இருந்த நீ? சொந்த நாட்டு மக்களுக்கு குறைந்தபட்ச மின் விளக்கு கொடுக்கல, சுகாதார வசதி இல்ல, சரியான மருத்துவம் இல்ல, சரியான கல்வி இல்ல. இந்த நகரத்தில் அரசாங்கம் இலவசமாக நாங்கள் கல்வியை கொடுக்கிறோம் சொல்லுதா? எல்லாம் தனியார்கிட்ட இருக்கு கல்வி. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு பேரறிவிப்பு செய்கிறது. கல்வி என்பது விற்பனை பொருள் அல்ல. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை பெற வேண்டியது மக்களின் உரிமை. அதை பெறாமல் தடுப்பது ஆக கொடிய மடமை என்று அறிவித்தது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி என்றால் கல்வியை எப்படி கொடுப்ப? இந்த நாட்டின் முதன்மை குடிமகனாக இருக்கிற குடியரசுத் தலைவரின் மகனுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதை போல கல்வியை இந்த நாட்டின் முதலமைச்சர் மகனுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதை போல தரமான கல்வியை சாமானியர்களுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். கடைகோடியில் இருக்கிறவனுக்கும் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கிறோம். உங்களுக்கு அண்டா கொடுக்க நாங்க விரும்பல, குண்டா கொடுக்க நாங்க விரும்பல, மிஸ்ஸி கொடுக்க நாங்க விரும்பல. ஆனால் ஆக சிறந்த கல்வியை எங்கள் மக்களுக்கு கொடுத்து அவர்கள் வாழ்வை செழுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். சிறந்த மருத்துவம். என் அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். ஏன்னா எங்கள்கிட்ட வசதி இல்லை, வறுமையின் கோர பிடியில் இருக்கிறோம் என்று நான் சொல்லல, தமிழ்நாட்டின் அரசாங்கமே சொல்லுது. இலவசமாக அரிசி கொடுத்தால் தான் வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் என்கிற இடிநிலை இந்த நாட்டில் இருக்கிறது என்பதற்கு ஒரே சான்று அரசு கொடுக்கிற இலவச அரிசி. அப்படின்னா இலவசமா அரிசி கொடுத்தாதான் வயிறு வளர்க்க முடியும், உயிர் வளர்க்க முடியும். அந்த அளவுக்கு கொடுமை வறுமை இருக்குது. தீபாவளிக்கு பொங்கலுக்கும் இலவசமா வேட்டி கொடுத்தாதான், என் அப்பளும் வேட்டிச்சாலை கொடுத்தாதான் என் அப்பளும் ஆத்தாலும் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு கொடிய வறுமை இருக்குது. அப்படிப்பட்ட கொடுமை வறுமையில் இருக்கிற நான் தனியார் மருத்துவமனைக்கு சென்று எப்படி என் வாழ்வை, எப்படி என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? எங்க சித்தப்பாரு இடையில இறந்து போயிட்டாருங்க. அப்ப எங்க சித்தப்பா பையன் என்கிட்ட சொல்றான், அண்ணே கொஞ்சம் பணம் இருந்தா நம்ம அப்பாவை காப்பாத்தி இருக்கலாமே என்று சொன்னான். நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பணம் கொட்டி கிடக்குது. அவர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போயிட்டாரு. கரூர்ல ஒருத்தன் ஆத்து மண் அள்ளி திருடி வித்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. ஒரு ஆளை பாருங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சரா இருக்க முடியும்னா அவன் திருடனா இருக்கணும், வழிபறி கொள்ளைக்காரனா இருக்கணும், கனிம வளத்தை கொள்ளையடிப்பவனாக இருக்கணும். அவனுக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இங்கே மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள். கரூர்ல மணல் திருடினார்கள், கனிம வளத்தை இவன் கொள்ளையடித்தான். கரப்ஷன், திருட்டு, ஏமாற்று, மக்களை இவர் கொள்ளையடிக்கிறார் பொது சொத்து என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரே கரூர்ல போய் பேசினார். நான் வந்த உடனே தட்டி சிறையில் தள்ளுவேன் சொன்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மணல் திருடனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வைத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட கொடுமை! அவருக்கு ஈடி ஒரு முறை சோதனைக்கு போயிடுச்சு. ஏன் சோதனைக்கு போச்சுன்னா, ஆத்து மண்ணை அள்ளி வித்தது பத்தாதுன்னு ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறேன், போக்குவரத்து துறையில் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி மக்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டார். மக்கள் வயிற்றில் எடுத்து காசை பிடுங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டார் என்று வழக்கு. அமலாக்கத்துறை கைது செய்கிறது. கைது செஞ்சதும் நெஞ்சு வலிக்குதுன்னு உட்கார்ந்தார். டவுசர்ல பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்டார். ஈடி கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் ஓமந்தூரார் பல்நோக்கு கூர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது மக்களுக்கு. எது ஒன்றுக்கும் நீதிமன்றத்திற்கு செல்லாத தமிழ்நாடு அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அப்ப நீதிமன்றத்துக்கு போச்சு.
எங்க அமைச்சர் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கீங்க, அங்கே அரசு மருத்துவமனை தரமா இல்ல, அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும், உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் முறையிட்டு இவர்கள் காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கத்தை நடத்துறவனுக்கு, அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு அவன் நடத்துகிற அரசு மருத்துவமனையின் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. அவனுக்கு நல்லா தெரியும், அரசு மருத்துவமனைக்கு போனா நம்மளை கொண்டு போட்டுருவான், மார்ச்சரில பொட்டலம் கட்டி வச்சிருவான்னு தெரியும். அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத அரசு மருத்துவமனை உனக்கும் எனக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? அதைத்தான் நாம் தமிழர் கட்சி மாற்றிவிட வேண்டும். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதை போல மருத்துவம் சாமானியர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்படின்னா இந்த தொகுதியில் இருந்து என் அன்பு தங்கை தீன் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றாலும், என் தம்பி கார்த்தி சட்டமன்றத்திற்கு சென்றாலும், என்னுடைய உடன் பிறந்தவர் ரகுபதி பீமன் சட்டமன்றத்திற்கு போனாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். இல்ல நான் அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டேன்னு சொன்னா உங்கள் பதவி பறிக்கப்படும், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாஜான்னு சொல்லிடுவோம். ஏன் தெரியுமா? இந்த நாட்டின் முதலமைச்சர் அரசு மருத்துவமனைக்கு தான் வருவார் என்று தெரிந்தால் அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க அமைச்சர் அரசு மருத்துவமனைக்கு தான் வருவார் என்றால் அரசு மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வந்து விடுவார்கள். அரசு மருத்துவமனையிலே அனைத்து உபகரணங்களும் தயாராக இருக்கும். அங்க சிடி ஸ்கேன் நல்லா வேலை செய்யும், எம்ஆர்ஐ வேலை செய்யும், எக்ஸ்ரே நல்லா வேலை செய்யும், செவிலியர்கள் சரியான நேரத்திற்கு வருவார்கள், சரியான எண்ணிக்கையில் இருப்பார்கள், தரமான மருத்துவர்கள் மருத்துவமனையில் இருப்பார்கள். இல்லைன்னா ஐயோ அமைச்சர் வந்துருவாண்டா, இங்க மருத்துவர்கள் இல்லைன்னா கொன்னு கொலை எடுத்துருவாண்டான்னு பயந்தாவது அரசு மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு 24 மணி நேரமும் அரசு மருத்துவமனையிலே பணியில் இருப்பார்கள். நாங்க நினைக்கிறோங்க, நெல்லுக்குன்னு தான் தண்ணி பாய்ச்சிரும், அதுல பாய்ச்சிற தண்ணியில அந்த வரப்போரம் இருக்கிற புல்லும் முளைஞ்சி மாட்டுக்கு எப்படி உணவாகி விடுகிறோம், அதுபோல மந்திரிகளுக்கு என்று செய்யப்படுகிற இந்த வசதி எங்கள் பாமர மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே எங்கள் நாம் தமிழர் கட்சி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தரமான கல்வியை கொடுக்கும் என்று நாங்கள் சான்றளிக்கிறோம், வாக்குறுதி கொடுக்கிறோம். தடையற்ற தூய குடிநீரை 24 மணி நேரமும் இலவசமா கொடுக்கிறோம். நல்ல பாருங்க, இது எப்படி உங்களால சாத்தியப்படுத்த முடியுங்கிறான். தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து தாராளமா உன்னால கொடுக்க முடியுதுல்ல, கொடுக்க முடியுதா இல்லையா? தீபாவளி பொங்கல் வந்தா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிடறான். 90 கோடி ரூபாய்க்கு முடியுது, 900 கோடி விடால முடியுது. ஆண்டுக்கு 50,000 கோடி சாராயத்தை வைத்து வருமானம் ஈட்ட முடிகிறது. ஆனால் சாமானிய மக்களுக்கு குடிநீரை இலவசமா இவனால கொடுக்கவே முடியாதுங்கிறான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக்ஸி, கிரைண்டர், ஃபேன், ஆடு மாடு எல்லாம் இலவசமாக கொடுத்த அம்மையார் ஜெயலலிதாவே குடிக்கிற குடிநீரை 10 ரூபாய்க்கு பாட்டில் அடைச்சு தான் கொடுத்தாங்க. ஏன்னா தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை கொண்டு வியாபாரம் செய்கிற கார்ப்பரேட் முதலாளி கோபித்துக் கொள்வான். கார்ப்பரேட்டுகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக குடிக்கிற குடிநீரையே விற்பனை பண்டமாக மாற்றியது இந்த கேடுகட்ட திராவிடம். 2 பேரையும் தான் சொல்றேன். இதுல இவர் வசந்தவர், அவர் தாழ்ந்தவர் இல்ல. அண்ணா திமுக கொடுமை என்றால் திமுகவும் கொடுமைதான். அங்கே அடிக்கிறான் என்றால் இங்கே உதைப்பான், அங்கே குத்துகிறான் என்றால் இங்கே அறுப்பான். 2 பேரும் ஒண்ணுதான் செய்வான். இவன் இலவச பொருட்களை என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வண்டி ஓட ஆரம்பிச்சதுங்க. வாங்கப்படும் அன்பாண்டவர்களே, வாங்கப்படும். ஓடாத ஃபேன், ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், ஓடாத சைக்கிள் வாங்கப்படும் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. காயிலாங்கடகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் கொடுக்கிற பொருள் எதுவுமே ஓடாதுன்னு. யாருமே நம்ம கிட்ட தான் வரும்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓடாத மிக்சிய, ஓடாத கிரைண்டர், ஓடாத சைக்கிள, ஓடாத பிரிட்ஜியை கொடுப்பதற்கு வாங்கிட்ட இருந்து ஏன் அப்பங்கிட்டையும் வரி பணத்தை பிழங்குகிறான்.
இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இலவசம் கொடுக்கிற ஒரே காரணத்திற்காக சொத்து வரியை 150 விழுக்காடு உயர்த்தினார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தடவை அல்ல 3 தடவை மின் கட்டணத்தை உயர்த்தி எங்கள் மக்களை மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தில் ஆழ்த்தினார்கள். எங்கள் நம்பினார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாறு பாலாறு ஓடும் என்று. ஆனா ஓடல. மக்களிடம் வறுமை மிஞ்சியது, வேலை வாய்ப்பு இன்மை பெருகியது. இவன் வந்தா வேலை கொடுக்கிறோம் வருமானத்தை கொடுக்கிறோம் சொல்லாம வேலை இல்லாம படித்து விட்டு வீட்டில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு உதவி தொகை தரேங்கிறான். இவனே என் காலை உடைச்சிருவான், கடைசியா கட்டக்கால் நான் தான் கொடுத்தேன்பா. எப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் என்று பாருங்கள். இதைத்தான் நமது கவிஞர் புலவர் பாடுகிறார், பட்டினத்து செட்டி பாட்டுகிறான். நாப்பிலக்க பொய்யுரைத்து நவநீதியம் தேடி நலன் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிலக்க வருகின்ற புற்றீசல் போல கலகலென புலபலென புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர், கவர் பிளந்த மரத்துளையில் வாழ்நுழைத்துக் கொண்டு ஆப்புதனை அசைத்து விட்ட குரங்குதனை போல அகப்பட்டீர் கிடந்து உடல் அகப்பட்டீரே என்று பட்டினத்து செட்டி அன்னைக்கு பாடினது இன்னைக்கு அப்படியே இருக்குது. ஒரு பக்கம் அண்ணா திமுக, ஒரு பக்கம் திமுக. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில் என் மக்கள் மாட்டிக்கொண்டு ஆப்ப அசைத்து வாளை உள்ளே நுழைத்து மாட்டிக்கொண்ட குரங்குகள் போல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையில் இருந்து என் மக்களை விடுவித்து என் மக்களின் வாங்கும் சக்தியை மேம்படுத்தி பொருளாதாரத்தில் தன்னிறைவு செய்து என் மக்களை மாண்புமிக்கவர்களாக மாற்ற இந்த தேர்தலில் விவசாயி சின்னத்திலே உங்கள் மாண்புமிக்க வாக்குகளை தாருங்கள். குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய சகோதரி தீனு அவர்களுக்கும், உதகை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய இளவல் ரகுபதி பீமன் அவர்களுக்கும், கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் விவசாயி சின்னத்திலே உங்கள் மாண்புமிக்க வாக்குகளை செலுத்தி வெல்ல வையுங்கள். இங்கே பேசியதை விட சத்தமாக சட்டமன்றத்தில் பேச ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி 10 தடவை பாட வராது பதுங்கி கிடக்கும் புள்ளியே தமிழா, செத்து மடிதல் ஒருமுறை தானடா, சிரித்துக் கொண்டே செருக்கலம் வாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சீமான் அவர்கள் உங்களோடு. அண்ணனுக்கு வேணும், அப்படி மேலே நின்று பேசி. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறோம். எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகளே, உங்களிடத்திலே நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நாம வாக்கு செலுத்தணும்னு என் மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முழுமையா இலவசம், எல்லாத்துக்கும் இலவசம், முழுமையாக இலவசங்களா கொடுத்து நாட்டை கெடுத்து குட்டிச்சவர ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதே இலவசத்தை வாங்கிக்கிட்டு ஐயா கருணாநிதியுடைய குடும்பம் நமக்கு ஓட்டு போடுமா? ஓட்டு போடாது. ஐயா எடப்பாடியாரோட குடும்பம் நமக்கு இதே இலவசத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தா வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க.
காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இதே இலவசங்களை கொடுத்து நீ எனக்கு ஓட்டு போடுன்னா மோடி ராகுல் காந்தி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க கேட்பாங்க நம்மள, நீ எப்படி இந்த இலவசத்தை கொடுப்ப, எங்க இருந்து இதுக்கான நிதி ஆதாரத்தை சேகரிப்ப அப்படின்னு நம்மள கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க. ஆனா நாம அவங்களுக்கு கேட்காமே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க இருந்து அந்த இலவசத்தை அந்த நிதியை கொண்டு வர்ற, எப்படா இதை நீ கொடுப்ப, இதை எப்படா நீ சரி செய்வன்னு நாம கேட்கறதே இல்லை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தனியாக முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்ததிலிருந்து கடந்த எடப்பாடியாருடைய ஆட்சி வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன், மொத்த கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த 5 ஆண்டில் மட்டும் 5 லட்சம் கோடி, 5.5 லட்சம் கோடி உயர்ந்து 10 லட்சம் கோடி ஆயிருக்கு. அப்ப இத்தனை ஆண்டுகள் இருந்த வளர்ச்சி இந்த 5 ஆண்டில் இருந்துச்சா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இருந்துச்சா? இல்ல. வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். காசை வாங்கிக்கிட்டு மானம் கட்டு போய் அவங்களுக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம். என் தாய் தமிழ் உறவுகள் ஒன்றை நன்றாக சிந்திச்சுக்கங்க. இப்ப இங்க ஒரு கோயில் இருக்கு, ஒரு பொதுவான கோயில் இருக்கு. அந்த கோயிலை நாம நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகியை போடுறோம், நிர்வாகிகளை போடுறோம். அதை சுழற்சி முறையில விடுறோம். இந்த ஆண்டு ஒரு நிர்வாகி, அடுத்த ஆண்டு ஒரு நிர்வாகி கோயிலை நிர்வகிப்பாரு. அப்ப அந்த நிர்வாகி ஒவ்வொரு ஆண்டு திருவிழா அப்ப நிர்வகிக்கிறப்ப அந்த நிர்வாகிக்கு மைக் செட்டு போடுறது, தோரணம் கட்டுறது, இந்த மாதிரி சில வேலைகள்ல இருந்து அவங்க அந்த வேலைகள் செய்யறவங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறாங்க. அந்த நிர்வாகிக்கு ஆசை வருது, ஆக அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணா நமக்கு தனியா வருமானம் வருதுன்னு நினைக்கிறான் நிர்வாகி. இப்படியே இது போட்டியா மாறுது. அப்ப அந்த நிர்வாகி என்ன முடிவு பண்றாங்க, போட்டியிடுறவங்க அந்த நிர்வாகிய கோயிலுக்கு வர்றவங்க, நம்ம கோயிலுக்கு தலைக்கட்டு வரி கட்டுறவங்களை பூரா ஒவ்வொரு வருஷ திருவிழாவுக்கு அவங்களுக்கு இலவசம் அறிவிச்சு விட்டுருவோம். இலவசத்தை அறிவிச்சு விட்டா நம்மளவே கோயில் நிர்வாகியை ஆக்கிடுவாங்க. நம்ம அதனால இந்த வருஷ திருவிழாவுக்கு நீ என்னைய நிர்வாகி ஆக்கினா நான் கோயில் திருவிழாப்ப நம்ம தலைக்கட்டு வரி கட்டுற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு வெள்ளி காமாட்சி விளக்கு தரேன்றான். இன்னொரு நிர்வாகி சொல்றான், நீ என்னைய தேர்ந்தெடுத்தீனா நான் உனக்கு வைர மூக்குத்தி தரேங்கிறான். நாம என்ன பண்ண போறோம்? வைர மூக்குத்தி வெள்ளி காமாட்சி விளக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுவோமா? டேய், நம்ம கோயிலுக்கே நாம 1000-500 தலைக்கட்டி வரி கட்டுறோம். நீ எப்படா அந்த காசை கொடுப்ப, நீ எப்படா இங்க எங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பன்னு கேட்போமா மாட்டோமா? கேட்கல. அவனை நிர்வாகி ஆக்குறோம். அவருக்கு முதல் ஆண்டு வெள்ளி காமாட்சி விளக்கு கொடுத்துட்டாரு, சந்தோஷப்படுறோம். அடுத்த ஆண்டு வைர மூக்குத்தி கொடுத்துட்டாரு, சந்தோஷப்படுறோம். கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். புதுசா கெடுபிடிகள் வருது. அப்புறம் நம்ம கேட்கிறோம், அடுத்த ஆண்டு திருவிழா வரும்போது நம்ம கோயில் நிர்வாகியை கேட்கிறோம், டேய் இதெல்லாம் நீ தரேன்னு சொல்ற, இத நிதி எங்க இருந்தா வந்துச்சு சொல்றா? எதுவுமே நம்ம கோயிலுக்கு வருமானம் கிடையாது, எப்படா நீ கொண்டு வந்தன்னு கேட்கிறான். அப்ப அந்த கோயில் நிர்வாகி சொல்றாரு, சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் உரிமையை வாங்கி வச்சுட்டு கோயிலை வித்துட்டானப்பான்னு சொல்றாரு. அப்ப அந்த நிர்வாகிய செருப்ப கழட்டி அடிப்பையா, பரவாயில்ல நீ வித்த காசுல எனக்கு மறுபடியும் காமாட்சி விளக்கு கொடுறான்னு கேட்பையா? என்ன பண்ணுவ? அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை வித்து விட்டு அவங்க அடிச்சதுல சிந்தினது சதறினத உனக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவசமா நாமளும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் வெக்கம் இல்லாம. கோயிலை வித்துட்டான், நம்ம சாமியை வித்துட்டான். வித்துட்டு நீ தன காலையில 5 to 8 சாமி கும்பிட்டுக்கலாம், சாயங்காலம் 5 to 8 சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி புற உரிமை நம்மகிட்ட இருக்குப்பா, நான் ரொம்ப கட்டிக்காரன் பண்றாங்க. இந்த ஒரு படத்துல அன்னை கவுண்டமணி சீட்டு விளாண்டுட்டு தோத்து போய் வருவாருங்க. மச்சான் வந்துட்டாருன்னு உடனே வண்டி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா சலங்கையை மட்டும் முடிச்சுக்கிட்டு வருவாரு கவுண்டமணி. ஏன் வண்டி என்ன ஆச்சு? நான் மாட்டை வண்டியை தான் வச்சு விளாண்டே, சலங்கையை வைக்கல. சலங்கையை அவுக்க பார்த்தா நான் கொண்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நான் கோயிலை தான் வித்தேன், சாமி புற உரிமையை விற்கலன்றான். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை வித்து குட்டிச்சவர் ஆயிட்டாங்க, வித்துட்டாங்க. 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி கடனை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு 90,000 கோடி அடிக்க வேண்டியது, 10,000 கோடியில இலவசம் கொடுக்க வேண்டியது. அந்த 90,000 கோடி நம்ம வாங்கின இலவசம் 10,000 கோடி யார் தலையில விழுகுது? நம்ம தலையில விழுகுது, நம்ம ஆத்தாப்பன் தலையில விழுகுது, நம்ம அடுத்த தலைமுறை தலையில விழுகுது. கத்தத்தீவுல மீன் பிடிக்க போன நம்ம தம்பி பிரிட்ஜாவை சுட்டு கொண்டான். கடைசியா தொண்டக்குழியில தோட்டா வாஞ்சி செத்தான். 1.5 வயசு பிள்ளை, கைப்புள்ள. அந்த அவனுடைய பிள்ளை 1.5 வயசு கைப்புள்ள இந்த கேடு கட்ட நாட்டுக்கு வரி செலுத்துது. அவனுக்கு இவங்க வச்சிருக்கிறது என்ன? கடன். 10 லட்சம் கோடி கடன். ஆனா அவங்க போயிருவாங்க, மசரு போச்சுன்னு போயிருவாங்க. அம்மையார் கருணாநிதி, அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க? திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு நாங்க கடந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, அதுக்கு காரணம் மத்திய அரசு தான் காரணம். ஒத்துழைப்பு தரல, நிதி தரல.
ஜிஎஸ்டி நிதியை விடுவிக்க மாட்டேங்குது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யாரு? மோடியா? மோடியா கொண்டு வந்தாரு? அமித்ஷா கொண்டு வந்தாரா? ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததும் கொப்பேன். அப்ப தெரியல அவங்க அப்பா இருக்க. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நம்ம அப்பன்றது தெரியாதா உனக்கு? அதுல இருக்கல மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி, நீ எல்லா ஜிஎஸ்டியும் போட்டு அவனே கொண்டு போயிருவான். அப்புறம் நம்ம கேட்டுத்தான் வாங்கணும்னு தெரியுமா தெரியாதா? எதுக்கு குடும்பிய கொடுத்த திமுக? கொடுத்துட்டு வெக்கம் இல்லாம மாநில சுயாட்சியை புடுங்குறேன்ற எதுக்கு கொடுத்த? உன் வீட்டு கசானாவை நம்ம அப்ப கொண்டு போய் அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்தா ஏத்துக்கிறியா? இந்த வீட்டு பட்டகம் இதுலதான் காசு ஊரா இருக்கு, நீ வச்சுக்க, நான் தேவை நான் சொல்றேன், எனக்கு காசு கொடுத்து விடுன்னு எந்த அப்பனாவது சொல்லுவானா? சொல்லியிருக்கான். சொல்லிவிட்டு அவங்க தரமாட்டேங்கிறாங்கல்ல, உன்னால வாங்க துப்புல இல்ல. என்ன மாசத்துக்கு திமுக அதிமுக கலைச்சிட்டு போங்கடா கலைச்சிட்டு. 74 இருந்து கல்வி உரிமையை புடுங்குச்சு அம்மையார் இந்திரா காந்தி, மருத்துவ உரிமையை புடுங்குச்சு, வன உரிமையை புடுங்குச்சு, அனைத்து உரிமைகளையும் புடுங்கிட்டு போயிட்டே இருக்கான் மத்திய அரசு. இவங்களும் மீட்டுட்டே இருக்காங்க, இன்னைக்கு வரையும் மீட்கிறாங்க. இந்த வருஷ தேர்தல் அறிக்கைக்கு நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லலாம் இந்த அளவுமைங்க, அதுக்காக பெரிய நன்றி. இல்லைன்னா முதல்ல போடுவேன், நாங்க கச்சத்தீவை மீட்போம். கொடுத்தது இவங்க கொடுத்துட்டு நாங்க கச்சத்தீவை மீட்போம். அப்ப மீட்க முடியல. மத்திய அரசு கிட்ட இருந்து எதையும் முன்னால மீட்க முடியல. டெல்லிக்காரன் தரமாட்டான், எதையும் மீட்க மாட்டான். உனக்கு எதுக்கு அரசியல்? எதுக்கு உனக்கு பதவி? என்கிட்ட வாக்கு வாங்கிட்டு என்ன சொல்ற? நான் இதெல்லாம் செய்யறேன், நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வாக்கு வாங்கிட்டு போற. பாராளுமன்றத்தில் போய் என் பேச்ச பேசுறானா அந்த பேச்ச கொண்டு வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. மோடி தரமாட்டேங்கிறாருல, நீ என்ன புடுங்குறதுக்கா இருக்க? பாராளுமன்றத்தில் மல்லு கட்டி ஊரல என் மக்கள் வரி பணத்தை தரல, நான் என்ன மசத்துக்குடா நான் அந்த நாட்டுக்கு வரி கட்டணும்? கேளு கேட்க மாட்டான், எதையும் கேட்க மாட்டான். நம்ம பிரச்சனையை பேசுங்கடானா அவங்க பிரச்சனையை வந்து நம்மகிட்ட சொல்றது. அவர் தரல நாங்க என்ன பண்றது, இவர் தரல நாங்க என்ன பண்றது? என்னதான் பண்றது? அப்ப என்ன பண்றது? இதுல திமுக அதிமுக பெரிய ரெண்டு பேருக்கும் பெரிய மாறுபாடு இருக்க மாதிரி நடிச்சுக்கிறது. ரெண்டு பேரும் ஒண்ணு, திமுக ஒண்ணு, பாரதிய ஜனதா ஒண்ணு, காங்கிரஸ் ஒண்ணு, திமுக ஒண்ணு, இவங்க 4 பேரும் ஒண்ணு. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, நான் அவசரமா ஊழலை ஒழிக்க போறேன்னு. வருமான வரித்துறை வழக்கு 4 வச்சுக்கிட்டு அவசரமா ஒரு ஊழல் ஒழிக்க வந்திருக்காரு ஒருத்தர் புதுசா. வேட்புமனு தயவு செஞ்சு ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட கொடுக்கணும், போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுத்துறாதீங்க. தாவேகாவுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியாது, அங்க போய் சண்டை போட போறீங்க. இது திமுக சதி, போஸ்ட் மாஸ்டர் எங்க வேட்புமனுவை வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போறோம்? இதை எல்லாவற்றையும் சரி செய்யணும்னா நாம நம்முடைய உரிமைகளை காக்கணும். நாம கற்ற வரி காசுல ஊழல் பண்றதுக்காகவாது எல்லா வேலைகளையும் செய்வாங்க, கட்டமைப்புகளை ஏற்படுத்துறேன். ஆனா நமக்கு கட்டமைப்பு வசதியை விட மிக தேவையானது நம்முடைய உரிமைகளை காக்கிற உங்கள் வயிற்று பிள்ளைகள், உங்களுடைய கஷ்ட நஷ்டம் நன்றாக தெரிஞ்ச உங்கள் வயிற்று பிள்ளைகள். எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. வரப்போகிற தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள். உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு நீங்கள் வேளாண் பெருங்குடியோன் சின்னத்தில், விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். எங்களுக்கு செலுத்துற வாக்கு தான் பயனுள்ள வாக்கு. அதை தயவு செய்து என் மக்கள் அன்பு கூர்ந்து நீங்க மனசுல வச்சுக்கங்க. அதிகாரத்தில் இல்லாத நம்மால்தான் தமிழராக ஒன்னு சேர்ந்து போராடும் போதுதான் உச்ச நீதிமன்ற தடை பண்ண சல்லிக்கட்டை மீட்க முடிஞ்சது. ஜனாதிபதி வரையும் கருணை மனுவை நிராகரிக்கப்பட்டு நம்ம அண்ணன்களை தூக்கில போட இருந்தான் பாரு, அதை நம்மால தடுக்க முடிஞ்சது. தமிழர் என்ற ஓர்மையில நாம் எல்லாரும் போராடினதுனால. அதே போல தமிழர் என்ற இன ஓர்மையோடு நாம் வாக்கு செலுத்தினால் நான் பேசுவது எல்லாம் சாத்தியம், நாங்கள் பேசுவது அனைத்தும் சாத்தியம். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு வரப்போகிற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தலைவர் தந்த தமிழ் கொடை, எரிமலைகள் அடைகாத்த பெருநெருப்பு, பசுஞ்சோலை காடுகள் பிரசவித்த காட்டாறு, எங்கள் அன்பு மூத்தவர் செந்தமிழன் அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்க வருகிறார்.
எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் போராடுகிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். போராடுவது நமக்கு பொழுதுபோக்கல்ல, வாழ்வதற்காகவே போராடுகிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள், நமக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. போராடவில்லை என்றால் நாம் பலியாடுகளாக ஆவோம். கால்கள் கட்டப்படும், கழுத்துகள் வெட்டப்படும். அதனாலேயே நாம் போராடுகிறோம். நீண்ட காலமாக நம்முடைய மண்ணில் நம் மக்கள் தூக்கி சுமந்து வந்த துயரங்களும் துன்பங்களும் சொல்லி வடிக்க முடியாது. எப்போதுமே என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, காப்பியங்களும் கட்டுரைகளும் கவிதைகளும் கதைகளும் மைகளால் எழுதப்படுகிறது. ஆனால் வரலாறு இரத்தத்திலும் கண்ணீரிலுமே எழுதப்படுகிறது. அப்படி நம்முடைய இன மக்களின் வரலாறும் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்டதுதான். இங்கே வேளாண்மையில் பல பிரிவுகள், நீர் வேளாண்மை, நில வேளாண்மை, மலை வேளாண்மை என்று. அது நில வேளாண்மை நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், இப்படியே கம்பு, வரகு, சோளம், திணை. கடல் வேளாண்மை உங்களுக்கு தெரியும், மீன், நண்டு, எறா, சுறா எல்லாம். மலை வேளாண்மை முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், கிழங்கு வகைகள், தேயிலை. அந்த தேயிலையில் சாறு எடுக்கும்போது, தேநீரை எடுக்கும்போது அந்த சார் சிவப்பாக இருக்க காரணம் என் மக்கள் சிந்திய இரத்தத்தில் தான் அது விளைகிறது. அதனால் அது சிவப்பாக அந்த நீர் இருக்கிறது. என் மக்களின் இரத்தத்தில் சிவந்ததுதான் அந்த சிவப்பு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மலையகத்தில் நம் மக்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே பன்னெடுங்களாக காலமாக வாழ்ந்து வந்தார்கள். சிங்களர்கள் நமக்கு குடியுரிமை தராமல் பல லட்சக்கணக்கான மக்களை நாடற்றவர்களாக்கி சிறிமாவோ பண்டாரநாயக்கர் லால்புரி சாஸ்திரி ஒப்பந்தத்திலே இரவோடு இரவாக கொண்டு வந்து இந்த நிலத்திலே இறக்கிவிட்டு போனார்கள். அங்கே செய்த அதே தேயிலை தோட்ட தொழிலை இங்கு வந்து செய்ய தொடங்கினோம். ஆனால் வேலைக்கும் வருவாய்க்கும் உறுதியற்ற நிலையில் இன்னும் நமது மக்கள் வாடி வதங்கிக் கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இந்த நிலத்தில் நடந்த எண்ணற்ற போராட்டங்களுக்கு உங்களோடு ஒருவனாக உங்கள் மகன் உங்களுடன் பிறந்தவன் என்று போராடி இருக்கிறேன் என்பது உங்கள் நினைவில் இருக்கும். இங்கே நாடெங்கிலும் இருக்கிற கணக்கில்லாத, கணக்கிட முடியாத பிரச்சனைகள், அடிப்படை மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்னு இருக்கிறது. அதை கூட நிறைவேற்ற தராத அரசைத்தான் 60 ஆண்டுகளாக நாம் நிறுவிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதது அடிப்படை? ஒரு மனிதனுக்கு உணவு, உடை,
உறைவிடம், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க இடம், வாழ்விடம். இது மூன்றும் அடிப்படை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது மூன்றையும் ஒரு அரசு கொடுக்க தவறிட்டால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்று திரு குன்றக்குடி அடிகளார் என்கிற பெருந்தகை நமக்கு சொல்கிறார். ஆனால் இந்த அடிப்படையை நிறைவேற்றவில்லை. அதற்கு மேம்பட்ட வாழ்வு கல்வி. கல்விதான் சமூகத்தை ஒழுங்குபடுத்தும், மேம்படுத்தும், சீர்படுத்தும். கல்விதான் அனைத்தும். கல்வியிலிருந்துதான் எல்லாமே தொடங்குது. அப்ப ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான், கல்வி செல்வம் தான். அதை தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவியலுக்கான தொழிலாக மாற்றியது இந்த அரசுகள். இவர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை உலக வர்த்தக அமைப்பில் WTO என்ற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இவர்கள் கையெழுத்திட்டு கடன் பெற்றதிலே என் அன்பு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, எது எது சேவை? கல்வி. எது எது சேவை? உயிரை காக்கும் மருத்துவம். எது எது சேவை? உலக உயிர்களின் உயிர் பாலாக இருக்கிற நீர். எது சேவை? மின் உற்பத்தி, பகிர்ந்தளிப்பு. பிறகு எது? சாலை போடுதல், பராமரித்தல், தரமான போக்குவரத்து நடத்துதல், சேவை. ஆனால் இதையெல்லாம் அந்த வர்த்தக அமைப்பிற்கு இவர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கைக்கு, இவர்கள் பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இதிலே உலகம் சந்தையாகிறது. தனிப்பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக ஒவ்வொரு நாடும் ஆகிறது. நிலமும் வளமும் பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாறுகிறது. தாராளமயம், யாரும் வரலாம், எவ்வளவு வேணாலும் நீரை எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் மனித உழைப்பை சுரண்டலாம், எவ்வளவு வேணாலும் மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். தாராளமயம், தடையற்ற சந்தை. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாழ்கிற மக்களும் சந்தை பண்டம்தான். உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக மக்கள் ஆக்கப்படுவார்கள், ஆக்கப்பட்டு விட்டார்கள். அதுதான். நீ கையில் வைத்திருக்கிற அலைபேசி உன்னது இல்லை, உன்னதில்லை. சாம்சங் சைனாவோடது, ஐபோன் அமெரிக்காவோடது. அதில் இருக்கிற அட்டை அது உன்னோடதில்லை, சிம் கார்டு உன்னோடது இல்லை, பெரும் முதலாளிகளோடது. நீ மூச்சு விடுவதை கூட அவன் கவனித்துக் கொண்டிருப்பான். எந்த தனி மனித நகர்வும் சுதந்திரமும் கிடையாது. தனி மனிதனுக்கு சுதந்திரம் என்பதே கிடையாது என்று நாட்டின் உயர்ந்த நீதியில் போய் சொல்லுகிறார். உயர்ந்த நீதி சொல்லுது, தனித்தனி மனிதனுக்கான சுதந்திரம் தான் ஒட்டுமொத்த நாட்டுக்கான சுதந்திரம் என்று தெரியாத பைத்தியங்களிடம் நாட்டை அதிகாரத்தை கொடுத்து விட்டு இவன் சொல்லுவான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கருத்து சுதந்திரமா. கருத்து எங்க இருக்கு? கருத்து சொன்னா கழுத்தை நெரிப்பான். இது சுதந்திரம். இப்படி ஒரு வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் நாம் நிற்பதால் கூட்டாண்மை நிறுவனங்கள், அதாவது கூட்டிணைவு நிறுவனங்கள், ஆங்கிலத்தில் கார்பரேட் என்று சொல்றமே, அவர்களுடைய வேட்டை காடாக இருக்கிறது. இதில்தான் என் மக்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். இதை தகர்க்க உங்கள் மகன் நினைக்கிறேன். அப்ப என்ன பொருளாதார கொள்கையை முன்னெடுப்பாய் சீமான்? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கிறேன். அதை எப்படி கொண்டு போறேன் என்பதை இவ்விடத்தில் இல்லை, கீழே பல தொகுதிகளில் இரவிலே கூட்டத்திலே காணொளி காட்சிகளாக உங்கள் மகன் போட்டு காட்டுகிறேன். காரணம், காகிதத்தில் கொடுத்தேன் என் கனவை. படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை, வாசிக்கிற பழக்கம் இல்லை, தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறைகள் உருவாகிவிட்டது. அதனால் நீங்கள் படம் பார்த்து பழக்கப்பட்ட பரம்பரை. படத்தில் நடிப்பவனுக்குத்தான் நாட்டை ஆள தகுதி இருக்கிறது என்று நம்புகிற ஒரு கூட்டம். அதனால் நான் உங்கள் மகன் இப்போது படம் போட்டு காட்டுகிறேன். தற்சார்பு என்றால் என்ன, பசுமை என்றால் என்ன, அதில் தாய்மை பொருளாதாரம் என்றால் என்ன என்று உங்கள் மகன் காட்டுகிறேன். விவசாயத்தை, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம். தற்சார்பு, கையேந்தாமல் இலவசத்திற்கு 1500க்கு வேட்டி சேலைக்கு எண்ணெய்க்கு பருப்புக்கு கையேந்தாமல் வேலை, உழைப்பு,
வருவாய், வாழ்க்கை. இதுதான் தற்செயல். நீ குன்னூரில் இருக்கிறியா, கொதக்கானில் இருக்கிறியா, உதகையில் இருக்கிறியா, நீலகிரியில் இருக்கிறியா, உன் வாழ்விடத்திலேயே உன் உடன் பிறந்தவன் உன் மகன் உனக்கு அரசு வேலையை தந்து விடுவேன். தேயிலை ஆலைகளை தமிழ் தேசிய அரசு, தமிழ்நாட்டு அரசு தன்மைப்படுத்தும். அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் அரசு வேலையை உறுதிப்படுத்தும். நீ 22 ரூபாய் 50 காசு உனக்கு வருது பச்சை தேயிலை. நீ 12 ரூபா 15 காசுக்கு தான் உனக்கு விலை வருது. உன் மகன் ஆட்சியிலே 25 ரூபாய் 1 கிலோ தேயிலை எடுக்கப்படும். நீ அந்த 25 ரூபாயா 30 ரூபாயா 20 ரூபாயா என்பதை தீர்மானிப்பது நீதான். எப்படி? வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு, ஆய்வு அறிவு சபை அங்கே போடப்படும். அதிலே குன்னூர் என்றால் குன்னூரில் இருந்து தேயிலை மற்ற பயிரினங்கள் முட்டைக்கோசு கிழங்கு விளைய வைக்கிற அந்த வேளாண்குடி மக்களில் 2 பேர் உறுப்பினர். உதகை என்றால் அங்கிருந்து 2-3 பேர். அங்கே நீலகிரி என்றால் அங்கிருந்து ஒவ்வொரு நெல் விவசாயி, கரும்பு விவசாயி, பருத்தி விவசாயி, தென்னை விவசாயி, பனை விவசாயி, கிழங்கு விவசாயி எல்லாரிடம் இருந்து 2-3 பேர் பிரதிநிதிகளாக முதன்மையாளர்களாக வந்து அமைச்சவைக்கு கீழே ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்கள் அந்த அரசவை உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு பருவநிலைக்கும் தேயிலை கிலோ இவ்வளவுக்கு விற்கலாம் என்பதை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அரசு அதை செயல்படுத்தும். அதனால் விலையை நீயே தீர்மானிப்பாய். அதனால் இழப்பு என்பதும் நஷ்டம் என்பதும் இனி உன் வாழ்நாளில் இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன்? நீ பட்ட துயரத்தை, நீ அனுபவித்த வேதனையை, நீ வடித்த கண்ணீரை உன் அருகில் இருந்து பார்த்த மகன் என்பதால் இந்த உறுதியை தருகிறேன். இவன் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான். நான் இந்த நிலையில் இருந்து அதை மாற்ற நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே படுகாசு இன மக்கள் நம் சொந்தங்கள் எங்களை பிசியில இருந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து எஸ்டிக்கு பழங்குடி மக்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது கொட்டுகிற மலையிலே இதே உதகையில் வந்து மக்களோடு மக்களாக நின்று போராடிய மகன் நான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் மறந்திருக்க முடியாது. உங்களுக்கு உணர்த்த நான் நினைப்பது, மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவொழித்துக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதைத்தான் உங்கள் மகன் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விடுகிறாய். இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் யார்? மனுக்களோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் கண்ணீர் நிறைந்த வெளிகளோடும் காத்து நிற்கிறாயே, முறையிடுகிறாயே, கலங்குகிறாயே, கதறுகிறாயே. இத்தனை பிரச்சனைகளையும் நமக்குள் தந்தவர்கள் யார்? இதை நீ எண்ணி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக வென்றவர்கள், அதிகாரத்திற்கு சென்றவர்கள், நம்மை ஆண்டவர்கள், அவர்கள்தான் இத்தனை பிரச்சனைகளையும் பிரசவித்தவர்கள். நமக்கு இந்த துயர துன்பத்தை, இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை கையளித்தவர்கள் அவர்கள்தான். யார் போராடவில்லை? தேயிலை தோட்ட தொழிலாளி மட்டும்தானா? இல்லை பழங்குடி மக்களை எங்கள் ஆக்குங்கள் என்று படுகாசு மக்கள் தானா? சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு என்று எல்லோரும் போராடுகிறார்கள். அதிலே படுகாசு மக்களும் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அது கடன் வாங்கி ஒரு மாணவனை அறிவி பசி அதைக்கு நிறைவேற்றாமல் அறிவை தேடும் ஒரு இளைஞனுக்கு, இந்த நாட்டில் பிறந்த ஒரு மகனுக்கு கல்வியை கொடுப்பதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டை அறிவு சமூகமாக ஆக்கிறதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? என்ன சொந்தங்களே, என்னவாக இருக்க முடியும்? என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்கிறது என்கிறான். உன்னுடைய வகுப்பறை வகுப்பறையாக, அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறதை நீ அறிய வேண்டும். ஒரு மாணவனை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைக்கிற அரசை நீ எப்படி தேர்வு செய்கிறாய்? எப்படி தேர்வு செய்கிறாய்?
கல்வி கடன் வாங்கி படிப்பான், அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்வான். அந்த தள்ளுபடி செய்யறது இழக்கிற பணத்தை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்த முடியுமா முடியாதா? இதான் கேள்வி. ஒரு தனி முதலாளி தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த முதலாளி ஒற்றை முதலாளியிடம் தோற்று போகிறதா? என் மக்களின் வாக்கு மதிப்பற்றதா? என் மக்களின் நம்பிக்கை ஏமாற்றப்படுகிறதா? எப்படி? என் மக்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றப்படுகிறதா? இதான கேள்வி. எத்தனை கேள்வியை உங்கள் முன்னிருந்து உங்கள் மகன் உங்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை பார்த்து எழுப்புகிறேன். யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்திலே? மாணவர்கள், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று ஊதிய உயர்வுக்கு பிறந்த என் தங்கச்சிக்கு அவருக்கு தகுதி இருந்து வாத்தியார் வேலை கிடைக்கல. அப்புறம் பிடி வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. எவன் வந்துட்டே கெஞ்சி பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் இரு, அண்ணன் வந்து நமக்கு என்ன எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம். வாத்தியாரை தான் வேலை செய்யலாமா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு அரசு வேலை தாரேன்னு நிறுத்தி வச்சிருக்கேன். எவ்வளோ முயற்சி பண்ணேன். இது என்ன நம்ம சொல்லி எவன் கேட்பான்? அது என்ன பிரச்சனையா இருக்கு? அப்போ வாத்தியார் வீதியில் நிற்கிறான், உயிரை காக்கும் மருத்துவம் வீதியில் நிற்கிறான், உலகத்துக்கு சோறு போடுற விவசாய வீதியில் நிற்கிறான், போக்குவரத்து தொழிலாளர் வீதியில் நிற்கிறான், எல்லாரும் வீதியில் நின்ட்டான். துப்புரவு பணியாளர், மகளிர் சுய உதவிக்குழு எல்லாரும் வீதியில் நின்ட்டான். எல்லாரும் போராடுகிறார்கள். இதை உங்களுக்கு முன்பு உங்கள் மகன் எழுப்புகிற கேள்வி. இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்களை தந்தவர்கள் ஒரு பக்கம் தேர்தலிலே நிற்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்ற மகன், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்காகவே வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம். இதுல எந்த பக்கத்திலே என் மக்கள் நிற்க போகிறார்கள்? இதுதான் இந்த தேர்தல். புரியுதுன்னு நினைக்கிறேன். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, இது எங்க கோட்பாடு. பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு, இது எங்க கோட்பாடு. பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கை செலுத்துவாயானால் நீ ஜனநாயக துரோகி. நீ ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு பணநாயகத்தை வளர்க்கிறாய். கேடுகட்ட பணநாயகத்தை வளர்க்கிறாய். நீ முதலாளிகளுக்கான அதிகாரத்தை நிறுவ உன் வாக்கை செலுத்துகிறாய். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேயிலை தொழிலாளி, வேளாண் மக்கள், மீனவர்கள், எந்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் இருக்காது. அரசியல் இருக்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே போர், மாண்புமிக்க ஜனநாயகம் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம், கேடுகட்ட பணநாயகம் இந்த பக்கம். ஒருத்தர் 2000 குடும்ப தலைவிக்கு, ஒருத்தர் 2000, புதுசா வந்த 2500. புரியுதா? நாங்க 2000 கிடையாது, 2000 கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு வேலை தருவேன், நீ 2000 இல்ல 5000 கூட சம்பாரிச்சு கொள்ற வாய்ப்பை தருவேன். அந்த காசை வச்சு வாழ்கிற ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை தருவேன். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் கால்களையே நம்பி நீ நடக்கிற ஒரு நிலை. அடுத்தவன் தோல்ல ஏறி பயணிக்கிறது இல்லை. அடுத்தவன் கால்களை நம்பி உன் பயணத்தை செய்யற முறையை நான் தர மாட்டேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த பக்கம் நிக்க போற? நான் தரமாட்டேன். இலவசம், அது ஏமாற்று. மக்களின் ஆசையை தூண்டி இலவசம் பேசி அவனை மயக்கி அவனுடைய வாக்கை பறிக்கிறது. என் தம்பி சீமான் சொன்னான்ல, 10 லட்சம் கோடி, அவன் 10 லட்சம் 10 லட்சம்ங்கிறான். 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி. நம்ம ஐயா மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்ல. எப்போ? 5 ஆண்டுல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி, 1,10,000 கோடி வாங்கியிருக்காப்ல. இப்போ இந்த பணத்தை வைத்து நிறைவேற்றிய திட்டம் என்ன? எந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? இல்ல கல்வி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? மருத்துவத்தின் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? 18,500 கோடியிலிருந்து 19,500 கோடி, 20,000 கோடி, 22,500 கோடி, இப்ப அப்படியே வளர்ந்து வருது. இப்போ 2025 22,500 கோடி ஆண்டு ஒன்றுக்கு மருத்துவத்துக்கு ஒதுக்குறாங்க. அப்போ பணம் அப்படி உயர்ந்து கொண்டே வருது, மருத்துவ தரம் உயர்ந்து கொண்டே வருதா என்ற கேள்வியை
இந்த நிலத்தை எவனும் எழுப்ப மாட்டான், உன் மகனை தவிர. ஏன்? உன்னுடைய குரல் தான் என் குரல். அவ்வளவு பிரச்சனை நீ எனக்கு கொடுத்துட்டதுனால பார், தொண்டை நெசுங்குது பார். எவ்வளவு பிரச்சனை எடுத்து பேசுறது. 10 நாள் தான் கடந்திருக்கேன், இன்னும் 20 நாள் இருக்கு. எனக்கு இது அவசியம் இல்லை உனக்கு முன்னாடி இருந்து கத்தணும்னு. ஏன்? எனக்கு நீ ஓட்ட போட்ட 36 லட்சம் 8.22 8 விழுக்காடு வாக்கு, 6 புள்ளி கா வச்சிருக்கவனுக்கு கோடிக்கணக்கா பேரமும் சீட்டும் பேசுறான். எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். எப்படி பேசியிருப்பான்? காதலையே தேனை ஊத்துவான், லிட்டரா 1000 கோடி பேச 2000 இல்ல 3000 காதலையே ஊத்துறத ஒரு சொட்டை இந்த நாக்கில் தொட்டு வைங்களேன்னு போயிட்டாங்க. புரியுது நினைக்கிறேன் உனக்கு. எத்தனை எத்தனை ஆசை கட்டியிருப்பான், எவ்வளவு பதவி ஆசை, எவ்வளவு பணத்தாசை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டியது பதவி அல்ல, என் மக்களுக்கான உதவி. பணமா இனமா நிற்கும் போது நான் வந்தது பணத்திற்காக அல்ல, நான் பிறந்த மாண்புமிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக. ஏன்? ஏன்? அப்படி நின்றவனின் மகன், அப்படி நின்றவர்களின் வாரிசு, கனவுகளை தந்துவிட்டு சென்றவர்களின் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் காசை தரவில்லை, ஆகப்பெரிய கனவை சுமந்து வருகிறோம். நாங்கள் கோடிகளை கொட்டவில்லை, உங்களுக்கு உயர்ந்த கொள்கையை கொண்டு வந்து நிற்கிறோம். ஏற்பதும் நிராகரிப்பதும் ஆதரிப்பதும் அரவணைப்பதும் உங்கள் கையில். ஓட்டு போடுவதும் போடாமல் போவதும் உங்கள் முடிவு. எது சரி எது தவறு அதை ஆய்ந்தறிந்து செய்யணும். அதான் அறிவு சமூகத்துக்கு அழகு. கற்றறிந்த சான்றோருக்கு பெருமை. அதுதான் ஒரு அறிவாளி என்றால், புத்திசாலி என்றால் அவன் சரியா செய்வான் எதையும். நீயே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு, சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, சட்டை எடுக்க போனா நல்ல சட்டை, நகை வாங்க போனா நல்ல நகை, தரமான நகை, கலப்படம் இல்லாத நகை, எல்லாத்தையும் தரம் பார்க்கிற நீ, எல்லாத்தையும் சரியானதை தேர்வு செய்கிற நீ, எல்லாத்திலையும் நல்லதை தேடுற நீ, நாட்டை ஆளுகிறத மட்டும் நாய் நரி நாதாரி பைய தருதல பயிலா தேர்வு செய்கிறீங்க. ஏன்? தலைவனை எப்போது நீ தேர்வு செய்வாய்? எப்போது? அரசியல்வாதி அடுத்த தேர்தலை தான் சிந்திப்பான், தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவன் கல்வியில் தான் தொடங்குவான். பசியற்ற சமூகம் படைக்க துடிப்பான். மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று துடிப்பான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பதற்கு அனுமதி இல்லை. அது உலகில் வாழ்கிற பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் தாய்ப்பால், உயிர்ப்பால். அது விற்பனை பண்டம் அல்ல. தடை. தூய நீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வதும் என் குடிகளுக்கு தூய நீரை கிடைக்க செய்வதும் தான் அரசின் பணி என்று எண்ணுவான். கல்வியை கொடுப்பான், கல்விக்கேற்ற வேலையை கொடுப்பான், அதற்கேற்ற சம்பளத்தை கொடுப்பான், அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கையை கொடுப்பான். இந்த கனவு எவனுக்கு இருக்கிறது என்று பார். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எவன் கொடுப்பான் என்று பார். எப்படியே படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுப்ப? தேயிலை தோட்டத்தில் தேயிலை மறுத்துறதுக்கு நாட்டினோட எஜுகேஷன் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. ஆனால் எத்தனை நான் பறித்திருக்கேன் எண்ணி வைக்க எஜுகேஷன் தேவைப்படுது, படிப்பு தேவைப்படுது. ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் இருவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். கணக்கில்லாத வேலை உனக்கு தர்றேன். உதகை முழுமைக்கு மாட்டு பண்ண போடுறேன், ஆட்டு பண்ண போடுறேன். மாட்டிலிருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகளை பிரிச்சு 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 உன் வாழ்விடத்திலே அரசு பணி. 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிது ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு. ஆனால் 3 லட்சம் கோடி பால் மதிப்பிற்கு சந்தை இருக்கு. நீ சாராயத்தை வித்து உன்னை சாகடிக்கவா, உயிரை எடுக்கவா, பாலை வித்து உயிரை கொடுக்கவா, எந்த பக்கம் நிற்க போறாய் என்பதை நீ முடிவு செய். எந்த பக்கம் நிற்க போகிறாய்? 3 பேரு இப்படி திரிசூலமா வாரான். நான் என் பாட்டனுடைய வேலை தூக்கி வேலாயுதமா வாரேன். அவன் 3 ஆயுதம் இல்லை 30 ஆயுதம் இருந்தாலும் ஒரே வேலை குறுக்க நிறுத்தி தடுப்பான். உன் மகன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறதுக்கு 10-12 வயசுல தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் எப்படி சண்டை கற்றுக்கிற சண்டை செய்யறதுன்னு 5 வயசுல இருந்தா ஆரம்பித்தேன்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். சண்டை எப்படி போடுறதுங்கிறத கத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் பேசுறது எப்படின்னு கத்துக்கிட்டேன். இந்த திமிரு எங்க இருந்து வந்ததுங்கிறா? எதுக்கும் பயப்படாத திமிரு பிறவிக்கணும். என் பரம்பரை வீரம், என் மண் பரம்பரை வீரம், என் முன்னோர்களின் மொத்த வீரத்தையும் மொத்த அறிவையும் ஒத்த மகனா என் தலைவன் பிரபாகரன் சுமந்து நின்றான். அவனுடைய கனவெல்லாம் தூக்கி நின்னான். அவன் மகனுக்கு எனக்கு எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா வச்சுட்டு போடா அப்படின்னு இறக்கிட்டான். இப்ப நான் மொத்தமா சுமக்க முடியாம என் பிள்ளைகளுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன். தூக்கி ஆடுறா அப்படின்னு ஒண்ணுந்தவரு என்னை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் மகங்கையில தான் இருக்கு, ஒருத்தண்டே இல்ல. என்ன பிரச்சனையை தந்தவன் எப்படா தீர்ப்பேன்? எப்படி தீர்ப்பேன்? அதனால பன்னெடுங்காலமாக நீ சுமந்திருக்கிற பசியை போக்க வந்த உணவு உன் மகன்தான். பிடிச்சுக்க, என்னை கெட்டியா பிடிச்சுக்க. தேயிலை தோட்டமா வேலை, பால் பண்ணையா வேலை, நீ தயாரிக்கிற கிழங்கு விளைவிக்கிறியா, உரிய விலையை கொடுத்தா அரசே கொள்முதல் செய்யும். இந்த நிலத்துல விளையிற அங்காடிக்கு பேரு குறிஞ்சி அங்காடி என்று யார் வைப்பா? அரசே வச்சிரும். அப்ப ஊட்டி கொடைக்கானல்ல கேரட் முள்ளங்கி பீட்ரூட்லாம் விளையுது, அதனால அங்க விலை குறைவு. விளையாத ராமநாதபுரம் ஜீவங்க அந்த பகுதியில் விலை அதிகம். அது கிடையாது. நாடங்களும் சேலமாக இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் ஒரே விலை தான். யார் முடிவு பண்ணுவா? விவசாயி. இந்த வாட்டி கேரட் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரை சொன்ன வேளாண் துறை அமைச்சர் கையெழுத்து போட்டு செயல்படுத்திடுவாங்க. கரும்பு ஒரு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா அதுதான் வேளாண் குடிமகனுக்கு இழப்பை ஏற்படுத்தாதுன்னு பரிந்துரைச்சா அரசு கையெழுத்திட்டு செயல்படுத்திடும். அப்போ ஏன் இதை மகன் செய்கிறேன்னு பாரு. ஒரு வேளாண் குடிமகன் ஏழையா இருந்தா அந்த நாடு ஏழையா தான் கணக்கிடப்படும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது, பசியற்ற சமூகமாக அங்கே அந்த நாடு இருக்குது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு என்று பொருள். பசி பஞ்சம் நிறைந்த நாடு என்று பொருள். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேளாண் குடிமகன் வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று அரசு சொல்லுது. உன் மகன் கேட்கிற, ஏன் வேளாண் குடிமகன் விவசாயி கடனாளி ஆகிறான்? இந்த கேள்விதான் நீங்க எல்லாரும் எழுப்பாக்கணும். ஏன் கடனாளி ஆகிறான்? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். சாராயம் காய்ச்சி விற்கிறான்ல டாஸ்மார்க் சரக்கு, அவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபரா இருக்கான். சிகரெட்டு உயிரை கெடுக்கும், அதை விற்கிறவன் கடனாளி ஆகல. பான்பராக்கு உனக்கு புற்றுநோய் வர வச்சு கொல்லும், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கான், அவன் கடனாளி ஆகல. இந்த சுருட்டு புயல அவன் ஆகல. சிறக்கிற பிளேட்டு கத்தி செய்யறான்ல, பிளேட்டு கத்தி, அவன் கடனாளியால. அவனும் குண்டூசி தயாரிக்கிறான்ல அவனும், காரு செருப்பு எல்லாரும் பணக்காரனா இருக்கான், கடனாளி ஆகல. ஏன்? அவன் தயாரிக்கிற பொருளுக்கு விலைய அவனே முடிவு செய்யறான். ஆனா விவசாயி விளைய வைக்கிற தேயிலைக்கோ அல்லது கிழங்குக்கோ கேரட்டுக்கோ முள்ளங்கிக்கோ தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதனால் விவசாயி இழப்பை சந்திக்கிறான், அவன் ஏழையாகிறான், கடனாளி ஆகிறான், வாழ முடியாது சாகிறான். உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில் உன் மகன் இடைத்தரகர் என்ற நிலையை இல்லாது ஒழித்து உழைப்பாளி வேளாண் குடிமகனுக்கும் அரசும் நேரடி சந்தை. எது யார் தீர்மானிப்பா? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற அறிவுசார் ஆய்வு அவை இருக்கே, அது சொல்லும். என்ன சொல்லும்? இந்த ஆண்டு விளைச்சல் இப்படி இருக்குது, இவ்வளவுதான் கிடைச்சிருக்குது. அப்ப நாடங்களும் பரவலா நம்ம மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கணும்னா இவ்வளவு விலையை வச்சு நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டா பரிந்துரைச்சிட்டா செயல்படுத்திடும். இப்போ வேளாண்மை பெருவெள்ளத்தில் சேதம் ஆயிருச்சு. இழப்பீடு அரசா குத்துமதிப்பு அறிவிப்பதில்லை. அந்த வேளாண் குடிமக்கள் நியாயமாக ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு 25,000 கொடுக்கலாம் அல்லது 1,00,000 கொடுக்கலாம் என்று பரிந்துரைத்தால் அதை அரசு அப்படியே செயல்படுத்தும். எந்த வேளாண் குடிமகளையும் இழப்பையோ வறுமையோ சந்திக்க விடாது. ஏன்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதி பாடுறான், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறார்.
உலகத்தில் எத்தொழிலும் இருக்கலாம், உழவுதான் தலையாயது என்கிறான். உழவு என்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்கள் கலாச்சாரம், எங்கள் பண்பாடு. அதனாலே உழவர் குடிமகன் உயர்ந்தான், சிறந்தான், வாழ்ந்தான் என்ற வரலாற்றை உன் மகன் இந்த நிலத்திலே கொண்டு வருவேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கே வேலை இல்லாத நிலையை நான் உருவாக்குவேன். நீ கவலையே படாத. நம்ம கிராமத்தை அதை ஆக்கிரமிச்சுட்டான், எல்லையை ஆரம்பிச்சுட்டான்ங்கிற அந்த தொல்லையை உன் மகன் வந்தால் இருக்காது. நான் வந்தவன அவன் இடத்த விட்டு அவன் நகரானா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் தான் பல முறை சொல்றேனே, அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உன் பிள்ளை உட்கார வை, என் மீனவனை கடலில் தொட்டான்னா அடுத்த நாள் கையெழுத்து போட்டு கீழே இந்த பதவிக்கு நாட் ஃபிட்டுன்னு நான் இறங்கிறேன் தொட சொல்லு பார்ப்போம். அவனுக்கு தெரியுமாடா உட்காரவன் யார் மகன்னு, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி உன்னை ஏமாத்துறதுனா எனக்கு ரொம்ப பெருசு இல்லை. உன்னை ஏமாத்துறது எளிது, மக்களை ஏமாத்துவது எளிது. மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது மிக மிக கடினம்னு மார்க் ட்வைன் ஒரு அறிஞன் சொல்றான். உன்னை ஏமாத்துறது எனக்கு ரொம்ப எரியுது. அவர் என்ன இதா, அவர் என்ன ஃப்ரிட்ஜா கொடுக்குறாப்புல, இவர் ஐயா டோக்கன் 8000 கொடுக்குறாப்புல, நான் வீட்டுக்கு கூட ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், அதுக்கு பறந்து போறதுக்கு எரிபொருளும் தாரேன், அப்புறம் நிறுத்துறதுக்கு மொட்டை மாடியில ஒரு இடம் தாரேன், பெண்களுக்கு 1000 கொடுக்குறாங்க, தாலிக்கு ஒரு தங்கமா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தாரேன், அதுக்கு கல்யாண பெண்ணா ஒரு கிலோ வைரம் தானே. கேட்க எப்படி இருக்கு, நீ கைதட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா அவன் சொல்லும்போது ஏன்டா நீ சிரிக்கல, எப்படா டேய் ஏன்டா என்னடா ஆச்சு உங்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டீங்களாடா. டேய் ஃப்ரிட்ஜை கொடுப்பாருடா ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்ம ஐயா, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னடா வைப்பா சொல்ற, இந்த என் தங்கச்சி எல்லாம் இருக்கு, எதடா வைப்பிய, காய்கறியா, அதை யார் கொடுப்பா, அதை நம்ம விவசாயி தான் கொடுக்கணும், என் ஆத்தாளப்ப தான் கொடுக்கணும், கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு அதை இருந்தால் என் தம்பி தங்கச்சியை தான் கொடுக்கணும், இங்கே இருக்கிற எந்தக்காரன் தான் கொடுக்கணும். மிக்சியில் எதை போட்டாரப்ப, மிளகா மல்லி மஞ்சள், அதை யார் கொடுப்பா, இந்த பையன் தான், இந்த கலப்பையோட நிற்கிறான் இவன் தான் கொடுக்கணும். அப்புறம் கிரைண்டர் எதை போட்டு கிரைண்ட் பண்ணுவேன், எதை போட்டாரப்ப, இந்த கொடுத்தவன் மண்டையை போட்டாரப்பிய, அரிசி பருப்பு உளுந்து போடுவேன், அதை யார் கொடுப்பா, அவன் தான். இப்ப தெரியுதா, இது எல்லாத்தையும் விட ஆக சிறந்தவன் விவசாயி. அப்படி புரியுதா புரியுதா. விசில் விசில் ஒருத்த உதயசூரியன் பல வருஷமா போட்ட, அவர் வீட்டில் விடிஞ்சது, நாட்டில் இருட்டாயிருச்சு, ரெட்டலைக்கு போட்ட 50 வருஷமா 2 இலையில இருக்கு, தலையில மொட்டலையால இருக்கு. விசில் தேட்டரில் ஊதுனா இப்ப தெருவில் ஊதிக்கிறான், தேட்டரில் அடிச்சான் திரையரங்குல, இப்ப தெருவில் அடிச்சுக்கிறான். ஏன் வந்தோம்னு அவனுக்கும் தெரியல, எதுக்கு கூட போனோம்னு இவங்களுக்கும் தெரியல. 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு யாருக்கு, 2000க்கு 2500 நானு எவ்வளவோ ஒரு கூட பிறந்தவன், மூத்தவன் அண்ணங்கிற முறையில் சொல்லி சொல்லி பார்க்குறேன். டேய் எழுதி கொடுக்குறோம் நான் மாத்திரான்னு சொல்லி பார்க்குறேன். அவனும் பிடிவாதமா அதையே பிடிச்சிட்டு தொங்குறான். எங்கிருந்தா கொடுப்ப, கல்வி கடன் 20 லட்சம் கொடுப்பானா, ஏன்டா 20 லட்சம் கொடுக்குற கடன், நீ என்ன கந்து வட்டி நடக்கிறியா இல்லை வங்கி வச்சு பேங்க் வச்சு நடத்துறியா, என்ன கந்து வட்டியா கவர்மெண்ட்டா, எதுக்கு கடன் கொடுக்கணும், கல்வியை கொடுப்பதுக்கு அரசின் கடன். அந்த 20 லட்சத்தை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தி தரமான கல்வி கொடுப்பன்னு சொல்லணும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுக்க கூடாது, 40,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அதை தான் நான் சொல்றேன், உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ இங்க வரு, நான் உன் மகன் ஆட்சிக்கு வந்தோடனே பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், அம்மா அப்பாவுக்கு முடியல உனக்கு முடியல நான் வைத்தியம் பார்த்துருவேன், தண்ணீரை உனக்கு கொடுத்துருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன், எரிகாற்று ஊரில் இருக்கிற தட்டுப்பாடு இல்லாமல் தந்துடுவேன். ஏன்னா நானே உற்பத்தி செய்வேன், இங்கே உற்பத்தி செய்வேன், குன்னூர்ல இங்கே செய்வேன். நான் எப்படி செய்வேன்னு போட்டு காட்டுறேன், நீ நம்புப்பா என்னைய, எல்லா பையனையும் தான் நம்பிட்டு ஒரு தூரம் பெத்த பிள்ளைய நம்புப்பா கொடுப்பேன். ஆனா ஓசியா தரமாட்டேன், பஸ்ஸுக்கு ஓசி சிலம் கிடையாது, 2 3 தான் இலவசம்னு எதையும் உச்சரிக்க கூடாது. கட்டணம் இல்லாத கல்வி உலக தரத்திற்கு. உலகத்தில் யாரு, பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் 3ஐயும் முந்துறான் உன் மகன். இனி உலக தரம்ங்கிறது தமிழ்நாட்டின் கல்வி தரம் தான். முந்துறேன். மருத்துவம்
எங்க அப்பாவுக்கு, என்னை பெற்ற தாய்க்கு, என் தந்தைக்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு, என் துணைவிக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குன்னு ஆசைப்படுறனோ அது என்னை பெற்ற தாய் தந்தையர், என் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைகோடி, குன்னூர்ல, உதகையில, நீலகிரியில் இருக்கிற தேயிலை பறிக்கிற எங்க ஆத்தாவுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஜனநாயகம். தண்ணீர் உனக்கு மட்டும் இல்ல, பறந்து வர கொக்கு, குருவி, மைனா, சிட்டு, கொத்துற பாம்பு, கடிக்கிற கொசு எல்லாத்துக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் என்னுடைய மாண்பு. அதை செய்வேன். புரியுதா? அவர் என்ன சொல்றாரு புரியுதா? கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. ரெண்டு பேருக்கு, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவி கேக்குன்னு 2 தொகுதியில ஓட்டிடுறாப்ல. கான்பிடன்ட் அவ்வளவுதான். புரியுதா? அவருக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, முன்னாடி நிற்கிற மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதுல தோக்கடிச்சிருவாங்களோ நினைக்கிறாப்ல, இல்ல ஒரு அதுல தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்ல. தோல்வியை தாங்க முடியாத எப்படா கதாநாயகனா இருக்க முடியும்? எப்படி? நீ தான் பெரிய கதாநாயகன், 1000 பேர் அடிப்பிய. எதுக்கு 2 தொகுதியில நிக்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் கட்சியில் நிக்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலைகிறாப்ல. ஏழை விடுறாங்க உங்களை. எங்க அண்ணன் பாண்டியராஜன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பாடம் எங்க அண்ணன் ஜி சேகர் எடுத்தது. அதுல ஏழை விடுவாங்க. ஐயா, நம்ம ஐயா பயில்வான் ரங்கநாதன் தலைமையில் எங்க அண்ணன் பண்ணுவார், 10 பைத்தியத்தை குட்டி வந்துடுவாப்ல. காட்சி இருக்கு, போட்டு பாருங்க. நான் ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இலவசம்ங்கிற தலைப்பில் போடும்போது இதை போட போறேன். எல்லாம் வந்து சொல்லுவேன், நான் 1000னா 1000ன்னு சொல்லுவேன், 1000ன்னு சொல்லுவியா, 1000ன்னு சொல்லுவேன், 2000ன்னு சொல்லணும். நீ 500னா 1000ன்னு சொல்லணும், 1000னா 2000ன்னு சொல்லணும், 2000னா 3000ன்னு சொல்லணும், 3000னா 4000ன்னு சொல்லணும். பயிற்சி கொடுத்து குட்டி விடுறா. பூரா பைத்தியம். புரியுதா? பூரா பைத்தியம். இப்போ தெரியுதுல எந்த பைத்தியம்னு. இப்படி வரிசையா நின்றுக்கிட்டு ஏலதாரர் மதிப்பு 500, 1000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் 3000, ஒருத்தன் 4000, கடைசி அவர் பிம்பிளிக்கு பிடாப்பின்றாப்ல. இந்த பைத்தியங்க தாண்டா அவங்க. ஏய், நல்லா இருப்படா. அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்த மகனுக்கு ஒரு ஓட்ட போடுறா. ஏய், நல்லா இருப்படா. இல்லை, நான் கடைசி வரைக்கும் கையேந்தி பிச்சைக்காரனு வந்து செத்து போறேன்னா என்னை விட்டு நான் மறுபடி போய் ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பார்த்தா அது பொழைச்சிக்கிறேன். என்னை விட்டு. இல்லை, நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து பெருமையோட வாழணும்னா இந்த மகனை பிடிச்சுக்க. ஒரே ஒரு ஓட்டை போட்டு நாட்டை என்கிட்ட கொடு. உன் பிரச்சனையை தூக்கி சுடுகாட்டில் போடு. காப்பாத்துறேன், தயவு செய்து காப்பாத்துறேன். நீ என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், அவ்வளோதானே. நான் உன்னோட நின்று போராடினவன் மரப்பனவன் தம்பி அண்ணே டே, அதான் உன்னோட நின்று போராடினடா. உலகம் பூரா இருக்க என் மக்களுக்கான பிரச்சனையை மனசுக்குள்ள இருக்கும்போது இதை மறப்பனா என்ன? இதை மறப்பனா? டேய், மக்களின் பிரச்சனையே ஒரு தலைவன் என்பவன் குறிக்கோளோடு பேசணும், குறிப்புகளோடு பேசக்கூடாது. தாள்ல இருந்து பேசக்கூடாது, தன் தலையிலிருந்து பேசணும். நீ இப்ப இரு, நாளைக்கு வரைக்கும் இங்கே இரு, தலையிலிருந்து பேசிக்கிட்டே இருப்பேன். உன் காயத்தை என் இதயத்திலிருந்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவன் யாரையாவது பார்க்காம படிக்காம பேச சொல்றான். கழக ஆட்சியிலே நம்ம மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இப்ப 2000 கொடுக்குறோம். எங்க ஐயா, நாம வங்கி கணக்கில் 10,000 போடுறோம். இவரு நாம 2,800 கொடுக்குறோம். நம்மால் மக்களின் பிரச்சனையை மனதில் இருந்து பேச தெரியாம தாளில் இருந்து படிக்கிறவனை தலைவனை நம்பிட்டு திரியிறியடா. டே, உன் பிரச்சனையவே இதயத்திலிருந்து பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்குன்னு துடிக்கிறிய. உன்னை என்ன செய்யலாம்? ஒன்னு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா, எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாயை விட்டு காட்டுறான். இந்த பாரு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. புண்ணா இருக்கு. இப்படியே பேச்சிருந்தா புற்றுக்கிட்டு வந்துட போகுது. பைத்தியக்காரா, இங்க பாருடா, 4 மதில் அந்த சுவரை, அது என்னடா அது சின்ன இதுதான்டா, இவ்வளவு போட்டு அடிச்சு புண்ணா இருக்குது. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காக்கி கொடு எனக்கு. நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? ஏன்னா அடிமை உரிமைக்கு பேசுவது
விடுதலை வெற்றனம் பேசுறது. நான் அடிமை உரிமைக்கு பேச முடியாது, முழங்கணும். தமிழ் பேச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி, வீச்சு மொழி. தமிழ் நாட்டு புரியுதா, ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். அதனால தான் மூச்சு மொழிங்கிறேன். அதனால அந்த மொழியை செத்து போச்சு. இங்கே பாரா, சுப்ரீம் மொபைல்ஸ் எப்படி எழுதியிருக்குன்னு பாரா, தமிழ் எழுத்துறா உச்சரிப்பாங்களா, இதாண்டா தமிழ்ங்களா. சைத்துக்கிட்டு வாழ்ந்துட்டியடா. உன் தாய் சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைகிறாளடா. கண்ணு முன்னாடி உன் தாய்மொழி சிதைஞ்சு அழிஞ்சு வச்சடா. உன் முகம் சிதைஞ்சிருச்சடா. எப்படா உன்னால தூங்க முடியுது? எப்படி? இது அமெரிக்காவில் இல்லடா, ஆந்திராவில், கர்நாடகாவில் இல்லடா, இங்கிலாந்துல இல்லடா. உன் சொந்த நிலத்துல, உன் தாய் நிலத்துல தாய்மொழியை விட்டுட்டியடா. நீ யாரு? நீ யார்? அங்க பாரு, அங்க பாரு, வெரைட்டி ஹால். அப்படியே தமிழ்ல வெரைட்டி ஹால், வெரைட்டி ஹால். தமிழ் எழுத்துறா உச்சரிப்பாங்களா. அது போனா போதுன்னு சின்னதா இருக்குடா, பெருசா ஆங்கிலத்தில் இருக்குடா. இங்கிலாந்து நாட்டில் நீ வாழ்றாய்டா, உனக்கு தெரியணும்னு கொஞ்சம் தமிழ் எழுதியிருக்கடா. ஏன் நம்ம எல்லாருமே மொத்தமா சேர்ந்து கூடி தீ குடிச்சு சாகக்கூடாது? ஏன் சாகக்கூடாது? எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? மொழியை வரலாறை பாதுகாக்காத இனம் வாழாதடா பைத்தியக்காரா, வாழாது. மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதாண்டா வரலாறு. இறைமகன் இயேசு பேசிய மொழியே இல்லடா, செத்துருச்சுட. மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ். கிரேக்கம் அழிஞ்சிருச்சு, தமிழ் விரைவில் அழிகிற மொழியில் இருக்குடா. உன் ஆதி மொழியடா தமிழ். இயற்கையில் தோன்றிய மொழியடா. மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி என்கிறான் நாம் மாமேதை மார்க்ஸ். காடுகளில் நீ வாழும்போது இந்த குன்றில் தாண்டா, இந்த குன்றில் தாண்டா நீ வாழ்ந்த. அங்கே வாழும்போது நீ குன்றவன் என்று அழைக்கப்பட்டாயிடா. உச்சரிப்பு குறைந்து குறைந்து குன்றி குன்றி குறவனானாயிடா. இப்ப யாரா நீ? நானும் நீனும் குறப்பைய மக்கடா. அதுல இருந்தாண்டா இவ்வளவு வாரிசு, இவ்வளவா உலகம் முழுக்க பரவணும். குன்றில் பைத்தியக்கார. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், எண்டிசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர். எங்க சொல்றான்? வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர். முதல்ல காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர். வயல பறவை கண்டுபிடிச்சாங்க. கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். என் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள்னு முடிக்கிறான். நம்ம தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தினர். இழந்துட்டியடா, சொந்த மொழியை இழந்துட்டியடா. தாய்மொழியை மறந்த இனம், இழந்த இனம் வாழ்ந்ததாக எங்கடா செய்தி இருக்கு? எங்கடா இருக்கு? வைத்தியக்கார, உன் மகன்கிட்ட குடுறா. 6 மாசத்துல ஒரு வணிக நிறுவனத்துல என் தாய்மொழியில பேரல் என்ன பேரல, நானே பணத்தை போட்டு எழுதிடுவேன். அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணதை கொடுத்து மாசம் மாசம் கட்டிடுவேன். முடியாதுன்னு என்ன பண்ணுவேன்? உரிமத்தை ரத்து சேர்ந்து பூட்டிட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? என்ன எங்களை பார்த்தா பைத்தியக்கார பையன் நினைச்சுக்கிறியா? தமிழ் மீட்சி உற வேண்டும். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழர் ஆட்சி வர வேண்டும். எந்த தமிழன், எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் உயிராக நிற்பானோ அந்த தமிழனின் ஆட்சி வர வேண்டும். இந்த கூட்டத்தில் எவனாவது ஒருவன் உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, என் மக்கள் என்றோ, அவர்களின் நலம் என்றோ எவனாவது ஒருவன் உச்சரித்துட்டால் எனக்கு போடாதரா ஓட்ட, எனக்கு போடாதரா. அவனா உச்சரிக்கிறான பாரு. என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் கடல், என் காற்று, எவனா சொல்றானடா? சொல்றானா? பிறகு பைத்தியக்கார. இவர் மலையோட வச்சிருக்கிறாரு,
காட்டோட பேசிட்டாரு, மாட்டோட பேசிட்டாரு. அதெல்லாம் இல்லாம நீ வாழ முடியாதரா பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. நிலம், நீர், தீ, விசும்பு, காற்று, விசும்பு, வலி, காற்று, விசும்பு, ஆகாயம், இது ஐந்தும் கலந்த மயக்கம்தான் உலகம்னு உன் மூத்தவன் தொல்காப்பியன் சொல்றானடா. நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம், இதுதான்டா உலகம். இத பஞ்சபூதம்ங்கிறான்டா. நாம ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறோம்டா. அது இல்லாம நீ இல்லைன்னா இல்ல, உலகத்திலேயே உயிரும் இல்லடா பைத்தியக்காரா. செத்து போயிருவாயிடா, நீ செத்து போயிருவ. மரணினா எப்படி வாழும்? நீ இல்லாம மரம் வாழும்டா, மரம் இல்லாம நீ வாழ முடியாது பைத்தியக்காரா. எந்த உயிரும் வாழ முடியாது. ஏன் ஏன்? நாம நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சு காற்றை வெளியிடுவோம். மரமும் செடியும் கொடியும் நச்சு காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும். அதாவது கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடும். நீ ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவ. எல்லா உயிரும் அப்படித்தான், மரம் செடி கொடிகளை தவிர. அதுல நீ வாழ முடியாது தம்பி. உன் உயிர் காற்று, உன் மூச்சு உன்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை, மரத்திடத்தில் இருக்கடா பைத்தியக்காரா. மரத்திடத்தில் இருக்கு. மரம் மரம் இல்லடா, நம்ம உயிரடா உயிரடா. கிறுக்கா கிறுக்கா. அதனாலதான்டா உன் மகன் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதாரம்னு பல கோடி பணத்திட்டம், 10 ஆண்டு பசங்க திட்டம்னு கத்திக்கிட்டு வாரேன். நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கு ஓட்ட போட்டு என்னை ஓட்ட போடு. இதே மாதிரி உயிரில் தெம்பு இருக்கிறவரை கத்திட்டு செத்து போறேன். போ, எப்படியோ போ, போய் தொலை. எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணும், உன் மகன் சேர்க்கிறேன். எல்லாரையும், உனக்கு இல்லை எல்லாரையும் என்ற கணக்கெடுக்கிறேன். நீ என்னவாவிரு, உன் குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறேன். நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், எண்ணி தான் கொடுப்பேன். அள்ளி கொடுக்க மாட்டேன், அளந்துதான் கொடுப்பேன். அவரவனுக்கு உள்ளது. 10 பேர் இருக்க வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்ப மாட்டேன். 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 சாப்பாடு அனுப்ப மாட்டேன். அவனுக்கு 100, இவனுக்கு 10, இவனுக்கு 5, அவனுக்கு 2, அவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு. உனக்கு ஏற்ற கல்வி, உனக்கு ஏற்ற வேலை எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். சாதி பற்றி மதம் பற்றி சிந்திக்க ஒரு நொடி நேரம் உனக்கு தர மாட்டேன். படிக்கணும், விளையாடணும், உடலை உறுதி செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உணவு தருவேன், பால் முட்டை எல்லாம் தருவேன். சாப்பிடணும், உடலை உறுதி செய்யணும், உழைக்கணும். எங்க நிலம் இருக்கு போ, எங்க வளம் இருக்கு போ. உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ குன்னூர்ல இருந்து உதவிக்க போக வேண்டிய தேவையில்லை, இங்கே தரேன். உதகையில இருந்து குன்னூருக்கு வர வேண்டியதில்லை, அங்கே வேலை தரேன். நீலகிரியிலிருந்து வேற எங்கேயும் போகாத, உன் நிலத்திலே தரேன். தரேன்னா தருவேன். வெற்றி பேச்சு பேச்சு வீம் பேச்சு பேசுற மகன் இல்லை நான் சத்தியத்தின் மகன். சத்தியமாகவே வாழ்ந்து செத்த மகத்தான மகன் பிரபாகரனின் மகன் நான். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாது. நீ சொன்னா செய்வேன், சொன்னாச்சு. இதை விடலாம் உனக்கு உறுதி தர முடியாது. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு என் உயிருக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது உறுதி சொல்றேன். நான் செய்வேன், சொன்னா செய்வேன். நான் ஓட நடக்க தெம்பு இருக்குல்லடா, இப்ப கொடுத்துரு. அப்புறம் சக்கர வண்டியில் வர்ற காலத்தில் எனக்கு கொடுக்காத. அதுக்கு இல்லைன்னா என்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு சோத்துல வச்சு கொண்டு ஒழுங்கா சிந்திச்சு வேலை செய். சும்மா 1000 500 மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா. தமிழன் யார் தெரியுமாடா? யாரு? உழைச்சு வாங்கின நிலத்தடமான வைப்பாயிடா, பாடுபட்டு கட்டின வீட்டை வைப்பாயிடா, ஆட்டை வைப்பாயிடா, மாட்டை வைப்பாயிடா, பனை தென்னை வைப்பாயிடா, எல்லாத்தையும் அடமான வைப்பாயிடா. நேசிச்சு கட்டி வந்த பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பாயிடா. ஆனால் ஒரு மானத்தமிழன் தன் தன்மானத்தை அடமான வைக்க மாட்டான்டா. உன் தன்மானத்தை விக்கிறியடா. இந்த நாடு கொடுத்திருக்க உனக்கு கடைசி உரிமைடா, வலிமை மிக்க கருவிடா வாக்கு. ஆனால் அம்பேத்கரை படிக்கிறியா? உனக்கு வெறும் பேர் தானாடா, சிலதானா? படிக்க மாட்டியா? வர கேட்க மாட்டியா என்ன சொல்றாருன்னு? மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க என்னடா சொல்றாரு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவிங்கிறார். யாரு இந்த பாவி? பாவிக்கு தாண்டா நீ பதவியை கொடுத்துக்கிட்டே இருக்க. அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறவன். நீங்களாம் தேச துரோகிகளா இல்லையா? ஆமாவா இல்லையா? நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதானடா 60 வருஷமா நடக்குது. இதானே உன் மேல அக்கறை இருக்கிறவன் ஏன்டா அதை இதையும் கொடுத்து ஏமாத்த நினைக்கணும்? ஏன் அவன் ஏமாத்த நினைக்கிறான்? உன் பிள்ளை இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் கையேந்தினா பிச்சைன்னு சிரிக்கிறேன், சீமா கையேந்திரேன் பிச்சைக்கார பையன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா அது எப்படா பிச்சை இல்லாம இலவசமாயிருது? எப்படி கொடுக்கும்போது வாங்கடா,
காசை வாங்கடா. அன்னை வச்சுக்கிறீங்கண்ணே, வாங்குறேன். எதுக்குண்ணே எனக்கு காசு கொடுக்குறீங்க? ஓட்டுக்கானே. சரிண்ணே. நீங்கள் எங்களுக்கு சேவை செய்யத்தான் தேர்தலில் நிற்கிறீங்களாண்ணே? ஆமா தம்பிச்சி, ஆமா தம்பி. அப்படியாண்ணே, எங்களுக்கு சேவை செய்ய என்ன காசு கொடுக்குறீங்க? எங்களுக்கு சேவை செய்ய வர நீங்கள் காசு எதுக்குன்னு கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் காசு கொடுக்குற இடத்துல சேவை செத்து உங்கள் லாப தேவை வந்துருதானே. 30 கோடி முதலீடு செய்ய அப்படின்னா சும்மா எங்கள் 30 கோடி செலவு பண்ணி எங்களுக்கு சேவை செய்ய வருவீங்களா, இல்லை 300 கோடி சம்பாதிக்க வருவீங்களான்னு இதை கேட்டினாடா எனக்கு இருக்கிற கோபம் உனக்கு வந்துருச்சு. நீ விழிப்புணர்வு பெற்றுட்டாய், புரட்சிகர சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சுடா, மாற்றத்திற்கான எண்ணம் பிறந்துருச்சு. இலவசம் கொடுக்குறிய, இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறிய? எங்களுக்கு கொடுக்கும்போது காசு இல்லாமல் கொடுக்குறிய. நீங்கள் இந்த கடையில் வாங்கும்போது காசு இல்லாமல் வாங்கினீங்களான்னு கேளு. காசு கொடுத்தானே வாங்குறீங்க. அந்த காசை எங்கிருந்து எடுத்த, எப்படி கொடுத்தான்னு கேளு, பதில் இருக்காது. இதை கேட்க தொடங்கிட்டினா நீ வென்றுட்டாடா. நீ வென்றுட்ட. உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன். நீ வென்றுவ. அதனால இங்க நடக்கிற நீலகிரி மாவட்டத்தில் நடக்கிற இந்த 3 சட்டமன்ற தொகுதி என் பிள்ளைகள் அவர்களை தாண்டி வேற ஏதாவது கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருந்தா சொல்லு. இங்கே குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் இளநிலை கணினி பயன்பாடு கற்ற என் அன்பு தங்கை தீனு அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்து. நீ எந்த கோரிக்கையெல்லாம் என்னிடத்தில் வைக்கிறியோ அதை என் தங்கை நிறைவேற்றி தருவாள். இது உறுதி உறுதி உறுதி. நான் தேவையில்லை, என் பிள்ளையே நிறைவேற்றிடுவான். தீனுக்கு வாக்கு செலுத்தி நீ விவசாய சின்னத்தில் வெற்றி பெற செய். அடுத்ததாக முனைவர் ரகுபதி பீமன் என் அன்பு தம்பி உதகை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி, அவருக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். என் பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய நான் வர வேண்டிய தேவையில்லை. எல்லா பிரச்சனைக்கும் அவர்களே தீர்வு காண்பார்கள். அவ்வளவு அறிவும் ஆற்றலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் நிறுத்தியிருக்கு. எதுக்கு தேர்தலுக்கு வந்தோம், எதுக்கு கட்சிக்கு வந்தோம் எதுவுமே தெரியாம தற்கொலையோ விசில் அடிக்கிற வயல்களோ இல்லை. உலகத்தை விவர இனத்திற்கு எதிராக நிற்கிற துரோகிகளை எதிரிகளையும் துரத்தி அடிக்கிற வீரங்க என் பிள்ளைங்க. ரகுபதி பீமன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே. அடுத்ததாக கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவன் இளங்கலை கணினி தொழில்நுட்பம் படித்த என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி மக்களே உறுதியாக நம்புங்கள், சத்தியமாக நம்புங்கள். உங்களின் வெற்றி கண்ணாடியில் போய் பாருங்க, எங்க மூஞ்சியும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளை. எங்க வெற்றி உங்கள் வெற்றி. நாம் தமிழருங்கிறது கட்சி இல்லை, நம்ம இனத்தின் அடையாளம். அதனால உன் இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற உரிமையிலிருந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் போற்றத்தக்க சாதனை. அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்களிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.